கர்நாடகாவில் பிறந்து ஆந்திராவில் பிறந்து அவனை போய் டெல்லி சிறப்பு பிரிவு போட்டேன்னா கர்நாடகத்துல இருந்து எப்படி தண்ணி தருவான்? இப்ப தலைமைச் செயலகத்துல மாத்தல நீ யார் ஆளுதான்? இங்க 10வது மாடி கொண்டு போறானு என்னடான்னு கேட்டா அவர் IAS IPS ஆய்வு கூட்டத்துல பார்த்தாரு, கடல் அங்க இருந்துச்சு, இனிமேல் கடலையே பார்த்துக்கிட்டே இருந்தா அவர் ஆட்சி நிலைக்கும். ஒருத்தர் தாடி வச்சு ஒருத்தர் கண்ணாடி போட்டு இவன் தாங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதினாங்க. இவருக்கு தெரியும் அவர் ஏதோ தயாரிப்பாளர், கர்நாடகாவில் பிறந்து ஆந்திராவில் பிறந்து அவனை போய் டெல்லி சிறப்பு பிரதிநிதி போட்டேன்னா கர்நாடகத்துல இருந்து எப்படி தண்ணி தருவான்? நான் என்ன கேட்கிறேன் விஜய் அவர்களே, 8 கோடி தமிழர்களிலே தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிப்பதற்கு உங்கள் கண்களிலே ஒரு தமிழர் தென்படவில்லையா? கர்நாடகார போய் போடுறீங்களே, ஏன்? உங்களுக்கு ஆணவம். நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும்? ஜனநாயகத்திலே என்னை யார் கேள்வி கேட்க முடியும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றிலே மண்ணை கவி இருக்கிறார்கள் என்பதை ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவை இதெல்லாம் சாபக்கேடு. இப்ப தலைமைச் செயலகத்துல மாத்தல நீ யார் ஆளுதான்? இங்க 10வது மாடி கொண்டு போறானு என்னடான்னு கேட்டா அவர் IAS IPS ஆய்வு கூட்டத்துல பார்த்தாரு, கடல் அங்க இருந்துச்சு, இனிமேல் கடலையே பார்த்துக்கிட்டே இருந்தா அவர் ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு. ஏண்டா மக்களை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆட்சி நிலைக்கும்? அது அப்போ, இது இப்போ கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற போது கடலை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அவர் ஆட்சி நிலைக்குமா? அதனால இப்ப போய் ராத்திரி பகலாம் அங்க வேலை செய்யறாங்க. அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடி கான்பரன்ஸ் ஹால்ல அங்க இருந்த எல்லா துறையும் எடுத்து கலைவாணர் அரங்கத்துக்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. ஏன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யறது. கர்நாடகாவில் போய் பேசாதன்னு கூட்டணி கட்சிக்காரங்க பேசுறாங்க. இந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு இது வேணும். நீங்க யார முதலமைச்சர்னு கேட்டீங்க? 108 தானே இருக்கு, 118 வேணும்னு கவர்னர் சொல்றாரு. தனி பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக 118 வா தம்பின்னு சொல்றாரு. இவர் விஜய் 4 தடவை போறாரு கவர்னரை பாக்குறது. அவர் சொல்ற, தம்பி 4 தடவை வந்தாலும் சரி 40 தடவை வந்தாலும் சரி, ஒன்று இருக்கிறது 107, 118 வா, இல்லாட்டினா வராத, போய்க்கு வா அப்படின்ட்டாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க? அவன் பக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னாங்க. தலைவரை கவலைப்படாதீங்க, நம்ம பிடிச்சிருவோம். எப்படா பிடிக்கிறது? நேர போனானுங்க, ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குங்கள் சொன்னவனை பூரா வலை வீசி பிடிச்சானுங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறான். அவன்லாம் சொன்னான், இல்லங்க நான் ஸ்டாலினை முதலமைச்சர். அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடிங்க, தேர்தலுக்கு அப்புறம் இனிமேல் விஜய் தான் முதலமைச்சர். அதுக்கு என்ன செய்வீங்க? சோபா தருவோம். அப்புறம் என்ன தருவீங்க? அமைச்சர் பதவி தருவோம். அப்புறம் என்ன தருவீங்க? தமிழ்நாட்டே உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு ஆட்சி அமைச்சிட்டாங்க. அது போய் தொலைங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் என் வணக்கத்திற்குரியவர்களே, ஏ ஃபார்ம்ல பி ஃபார்ம், எனக்கு தெரிஞ்சு சுதா பரமசிவம் எத்தனை ஆண்டுகளா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்ன தேதி வரைக்கும் பொதுச் செயலாளர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டு அதை வாங்கி தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கணும்னு அவரு உழைச்சிக்கிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்தில் ரெட்டை சின்னத்தில் நீங்களை நிக்க வச்சு தேர்தல் பிரச்சாரம் செய்து உங்களை வெற்றி பெற செய்து எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே மக்கள் மத்தியிலே உறுதி கொடுத்து சத்தியம் செய்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் 25 பேர்கள் போய் பொதுச் செயலாளரிடத்திலே எந்த விதமான ஆலோசனையும் செய்யாமல் 25 பேர்கள் போய் விஜய் அவர்களுக்கு சட்டமன்றத்திலே நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்களே, இது என்ன வகையிலே நியாயம்? ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளிடத்திலே பேரம் பேசியதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவருடைய மறுவடிவுமாக, அம்மாவினுடைய மறுவடிவுமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வெற்றி பெற்ற இந்த அம்பா சமுத்திரம், இசக்கி சுப்பையா, அந்த ஜெயக்குமார், அங்கே இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல், விராலிமலை பாஸ்கர், அவருக்கெல்லாம் பாவங்க. என்ன செய்வார்? இந்த கட்சியில உழைச்சு 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 ஓடா தேஞ்சு போயிட்டார்.